ரூபா வந்தாலும் போட்டுருக்கலாம். அப்படியா? 100 ரூபா தான். அப்படியா? 100 ரூபா 100 ரூபா. என்ன மீன் சொன்னீங்க? பைலட்டுமா பைலட்டா? ஜிலேபினா உளுந்தா இருக்கும் கரையேன்னு. அப்படி குழம்பு வைக்கலாம், வறுக்கலாம். இது அப்படியே எடுத்துன்னு போய் கழுவி ஒரு பக்கெட்டில் தண்ணி வச்சு இப்படி கொட்டி நல்லா கழுவு காசு வியாபாரம் சுற்றி கீசத்தில் வச்சுன்னா 15 நாள் கழிச்சுன்னா சங்கரா மீன் மாதிரி வறுக்கலாம், குழம்பு வைக்கலாம். ரெண்டுக்கு 5 நாள் கழிச்சா கூட மீன் சாப்பிட கிடையவே கிடையாது. மீன் அவ்வளோ சுற்றலாம். போயிட்டு வந்து இதே மாட்டேங்குது. இப்போ தானே போட்டிங்க இது? ஆமாம் ஆமாம் உள்ள மாட்டிச்சுப்பா. இருக்கிற மீனா தண்ணியில் போட்டு வச்சா மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆமாம், நீ எடுத்துன்னு போய் வீட்டுக்கு எடுத்துன்னு போகிற வரைக்கும் உயிரோடு இருக்கும். ஓஹோ, அந்த கணக்கா? நீ பெரம்பூர் இப்போ தானே போடாரு ஒரு எவ்வளோ மீன் வந்துச்சு. நீ இதை எடுத்துக்கின்னு பெரம்பூருக்கு போ, அப்போ உயிரோடு தான் போதுங்களா. சிந்தாதேரிப்பட்டிக்கு போ, மெரினா கடற்கரை எதுவும் உயிரோடு இருக்கு. 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் வரைக்கும் போகிற வரை இன்னும் உயிரோடு தான். தூண்டில பிடிச்சது இப்போ இங்கே இதில் பிடிக்கல. மரம் ஆமாம்மா, எல்லாமே தான் போங்க. நம்மளால் மீன் பிடிக்கல, இடு போட்டு வாலிக்கு போனால் நம்ம கிழமை நம்ம என்ன பண்ணுறோம், ஏதோ வந்தா தூக்கி போகுதா டெய்லி ஒரு 200 300 ரெடி பண்ணோம். இன்னும் 100 ரூபாய் தான் ரெடி ஆகிடும். இல்லைன்னா புழு போடுவீங்களா? ஆமாம், மண்புழு மண்புழு காசு போட்டு மாட்டிக்கிட்டு பெருசாக தான் அதில் அதே போடும்.